போதைப் பொருள் அரசன் யார் தெரியுமா? அது பாப்லோ எஸ்கோபார் தான். டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய படத்துல வர சந்தனம் கேரக்டரா இருக்கட்டும், ரோலக்ஸா இருக்கட்டும், பாப்லோ எஸ்கோபாருடைய ரெஃபரன்ஸ் இல்லாம இருக்காது. சோ அப்படிப்பட்ட பாப்லோ எஸ்கோபாரை பத்தி ஒரு மூவியே வந்திருக்கு. அந்த மூவியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல வர எல்லாமே உண்மையிலே நடந்த விஷயங்கள், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2017 ரிலீஸ் ஆன லவ்விங் பாப்லோன்ற ஒரு பயோகிராபிக் கிரைம் டிராமா மூவியை தான் பார்க்க போறோம். ஜெட்டும் லேண்ட் ஆகுது இந்த வர்ஜினியாவை கவர்மெண்டோட ஆபீஷியல்ஸ்லாம் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. எங்க பண்பு வர்ஜினியா, உங்களோட பாதுகாப்புக்காக சொல்றேன், இந்த ரூமை விட்டு வெளியே போவாதீங்க, வெளியே இருக்கிற யாரு கூடவும் நீங்க கம்யூனிகேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படின்னா அங்க இருக்கிறவங்களாம் நொய்னு வர்ஜினியா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்களா, அவங்களும் என் தலை வெடிச்சு செதறிடும் போல, ப்ளீஸ் மெடிக்கலுக்கு போயிட்டு ஆஸ்பிரின் வாங்கிடுவாங்க. உடனே அங்க இருந்த ஒருத்தர், வர்ஜினியா நம்ம இப்ப அமெரிக்கால இருக்கோம், இங்க ஆஸ்பிரின்ன்றதும் ஒரு வகையான ட்ரக் தான், பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நமக்கு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வர்ஜினியா சிரிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன ஒரு ஆஸ்பிரினையே இவனுங்க போதன்னு சொல்றாங்களே, அப்ப பாப்லோ எஸ்கோபாரோடைய சரக்கெல்லாம் இவனுங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு சிரிப்பை அடக்கிக்க முடியல. ஏன்னா இங்க இருக்கிறவங்கள பாப்லோ எஸ்கோபாரை பத்தி நல்லா தெரிஞ்சது இந்த வர்ஜினியா மட்டும்தான். ஏன்னா இந்த வர்ஜினியா கொலம்பியாவை விட்டு வெளியே வந்ததே இல்ல. ஆனா இப்ப அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்கன்னா அப்ப கொலம்பியால இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயங்களை வர்ஜினியாவும் அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பாப்லோ எஸ்கோபார் யாரு? கொலம்பியால இருக்கிற ஒரு ட்ரக் லார்டு தான் நம்ம பாப்லோ எஸ்கோபார். இந்த உலகத்துல அவரை தடுக்க யாரும் கிடையாது. அதோட பாப்லோ எஸ்கோபாருக்கு ஈவு இறக்கம்னு எதுவும் கிடையாது. அவரோட ஆளுங்க கூட பாப்லோ அப்படியே பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒரு குதிரை வந்துருது. அந்த குதிரையை ஒருத்தர் இடிச்சு அவரும் கீழே விழ, குதிரையும் கீழே விழுந்துருச்சு. சோ பாப்லோ வண்டியை விட்டு கீழே இறங்கி அந்த குதிரையை போட்டு தள்ளிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு. சோ பாப்லோ சொன்ன அந்த விஷயத்த மீறவே மாட்டாங்க யாரும். சோ நேரா போறாங்க, குதிரையை போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. சோ என்னதான் இவரு கொடூரமானவரா இருந்தாலும் பாப்லோவுக்கு அவரோட ஃபேமிலினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இவரை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் வேற, ஃபேமிலி வேற. சோ நம்ம பாப்லோக்கு ஒரு ப்ராப்ளம், அதனால ஒருத்தரை மீட் பண்றாரு. பார்த்தா ஸ்விம்மிங் பூல்ல பாப்லோடைய பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். இவரு பேசுற விஷயம் எதுவுமே பையன் கவனிக்க கூடாதுன்றதுக்காக அவர் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து ஸ்விம்மிங் பூல்ல போட்டு, அந்த காசை நீ எடுத்துட்டா அது உனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பையனும் அந்த காசு எடுக்க ட்ரை பண்றான். இந்த கேப்ல அவரு ஒருத்தர் கூட பேசுறாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை நடந்தது, அந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைல் ஒண்ணு இருக்கு. அந்த ஃபைல் மட்டும் போலீஸ் கிட்ட போச்சுன்னா அவ்வளவுதான் நான் மாட்டிப்பேன். உனக்கு தேவையான பணம், கன்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன், நீ போயிட்டு அந்த ஃபைலை கண்டுபிடிச்சு அழிச்சிடு அப்படின்னு பேசுறாரு. பாப்லோ சொல்லி யாராவது முடியாதுன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற நம்ம பாப்லோடைய பையனும், அப்ப நான் காசை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அது ஜஸ்ட் 5 பேசோஸ் தான். எனது ஜஸ்ட் 5 பேசோஸா? இந்த காசை சம்பாதிக்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? குடு அப்படின்னு வாங்கி அந்த காயினை அவரோட பாக்கெட்ல போடுறாரு. ஆனா அதெல்லாம் பாப்லோவுக்கு ஓவரா தெரியல. அவரு சம்பாதிக்கிற பணத்தை கட்டுறதுக்கு ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ரப்பர் பேண்டா வாங்குறதுக்கு மட்டும் மாசம் 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. ஆனா இப்ப ஜஸ்ட் 5 ரூபா காயின், அது சம்பாதிக்க அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்றாருன்னா இவரு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாவும் அவருக்கு முக்கியம். சோ இந்த நேரத்துல ஒரு பிளைட்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் வராங்க. அது நம்ம வர்ஜினியா தான். அவங்களோட பிளைன் லேண்ட் ஆகுது. பார்த்தா கன்னை வச்சுட்டு நிறைய பேர் வெளியே நிக்கிறாங்களா. ஐயோ நம்மள கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. உடனே வர்ஜினியா கூட இருக்கிறவரு, ஏய் நீ ஒன்னும் பயப்படாத, அது எல்லாமே பாப்லோ எஸ்கோபாரோடைய ஆளுங்க. ஏன்னா வர்ஜினியா பாப்லோ எஸ்கோபாரை பேட்டி எடுக்கணும்னு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பாப்லோ எஸ்கோபாரை பார்த்ததெல்லாம் கிடையாது, கேள்விப்பட்டிருக்காங்க அவ்வளவுதான். அதோட பாப்லோ இன்னைக்கு நைட்டு அவரோட வீட்டுல ஒரு பெரிய பார்ட்டி வச்சிருக்காரு. அந்த பார்ட்டியவும் இவங்க அட்டென்ட் பண்ண போறாங்க. சோ வர்ஜினியா பிளைன்ல இருந்து கீழே இறங்குறாங்க. அங்க நம்ம பாப்லோவும் அவருடைய ஆளுகளும் வராங்க. கன்னை பார்த்து யாரும் பயப்படாதீங்க, இது எல்லாமே மிருகங்களுக்காக தான், சரி வாங்க மிருகங்களை பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம வர்ஜினியா இன்னும் சில பேர்லாம் அங்க இருக்கிற யானைகள் எல்லாம் பாக்குறாங்க. வர்ஜினியாவுக்கு தெரியாது இதுதான் பாப்லோ எஸ்கோபார்னு. அது தெரியாம இஷ்டத்துக்கு கலாய்க்கிறாங்க. அவரை ஆளு கோவப்படுவாருன்னு பார்த்தா வர்ஜினியாவை பார்த்து சிரிக்கிறாரு இவரு. அவ்வளவு நைட் டைம் ஆகுது. வர்ஜினியாவும் பாப்லோ எஸ்கோபாரோடைய அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டில பெரிய பெரிய பிசினஸ் மேனு, நடிகர், நடிகைகள், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்னு அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நம்ம வர்ஜினியாவும் பார்ட்டின்னு சொல்றாங்க. ஆனா ட்ரிங்க்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு சர்வர்ஸ் யாரும் கிடையாதான்னு பார்க்கும்பொழுது கையில பெரிய பெரிய கன்னை வச்சுக்கிட்டு அடியாளுங்க தான் இருக்காங்களே. அதுல ஒருத்தர் நம்ம வர்ஜினியா கிட்ட வந்து, நீங்க பாப்லோவை பாக்குறீங்களா, நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு கூட்டிட்டு போறாங்க. வர்ஜினியாவும் போறாங்க. நம்ம பாப்லோவை பாக்குறாங்க. என்னது நீங்க தான் பாப்லோ எஸ்கோபாரா? நான் வேற ரொம்ப
அவர் அவங்கள கலாய்ச்சிட்டனே அங்கேயே சொல்ல வேண்டியதானே நீங்க பேப்லோ எஸ்கோபார்னு. நான் இதுக்காக சொல்லணும், ஏன்னா ஒருவேளை நீங்க கோவப்பட்டு இருந்தீங்கன்னா என்ன போட்டு தள்ளி இருப்பீங்களே. எங்க பாருங்க, பொண்ணுங்க மேல நான் எப்பவும் கோவப்படவே மாட்டேன், என் அன்பை மட்டும் தான் காட்டுவேன் இப்படின்னு பேப்லோ வர்ஜினியாவுக்கு ஒரு கொக்கிய போடுறாரு. அப்புறம் வர்ஜினியா, நீ ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே, இனி நீ பேட்டி எடுக்க முடியுமா? ஏன்னா ஏழைகளுக்காக நாங்க ஒரு 2000 வீட்டை கட்டலான்னு இருக்கோம், நாளைக்கே நீ நேர்ல வா, ஒரு பேட்டி எடுத்து உன் சேனல்ல போடு அப்படின்னு இவரு சொல்றாரு. வர்ஜினியாவும் இதுக்குதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு அடுத்த நாளே பேப்லோ கூட ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வாழ்றது எல்லாமே ரொம்ப ஏழைகள் தான். அவங்களுக்காக பேப்லோ புதுசா வீடு கட்ட போறாரு, மொத்தம் 2000 வீடு. இதே வர்ஜினியா பேட்டியை எடுத்து அதை டிவிலையும் போடுறாங்க. நம்ம பேப்லோவுக்கு நல்ல பேரும் கிடைக்குது. ஆனா அதே நேரத்துல எப்படா பேப்லோ மாட்டுவான், வசமா பிடிக்கலான்னு கவர்மெண்ட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பேப்லோ அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் கமிஷன் கொடுத்து அவங்களையும் பாக்கெட்குள்ள வச்சிருக்காரு. அதனாலதான் இவரால தைரியமா எல்லாத்தையும் பண்ண முடியுது. எங்க நம்ம பேப்லோவுக்கு வர்ஜினியாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அடிக்கடி மீட் பண்றாரு, ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போறாங்க. நம்ம பேப்லோடைய ஆளுங்களே அண்ணா சூப்பர்ண்ணா புது அண்ணியா அப்படின்லாம் கேட்கிற அளவுக்கு அவரு வர்ஜினியா கூட நல்லா க்ளோஸ் ஆயிட்டாரு. அதெல்லாம் தாண்டி போதை பொருள் விற்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள நடக்கிற பார்ட்டிக்கெல்லாம் நம்ம வர்ஜினியாவையும் பேப்லோ கூட்டிட்டு போறாரு. இந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள கனெக்ஷன் வந்து 2 பேரும் சீக்கிரட்டா லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வர்ஜினியாவுக்கு ஏன் பேப்லோ பிடிச்சிருக்குன்னா, அவர் என்னதான் போதை பொருளை வித்து இவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை ஏழை மக்களுக்காக அவரு செலவு பண்றாரு. அவரு நல்லவரு அப்படின்னு இவங்களுக்கும் லவ் வருது. நம்ம பேப்லோவை கொலம்பியால அடிச்சுக்க யாரும் இல்ல. ஆனா பேப்லோ கொலம்பியால மட்டும் பிசினஸ் பண்ணாம அமெரிக்காவுக்கும் அவருடைய போதை பொருள் எல்லாம் அனுப்புறாரு. அமெரிக்கால இருக்கிற ஒரு பெரிய ஹைவேஸ், அந்த ஹைவேஸ்ல திடீர்னு ஒரு ட்ரக்க குறுக்க கொண்டு வந்து அந்த இடத்துல டிராபிக் ஜாம கொண்டு வந்து அதுக்கப்புறமா அந்த ரோட்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல, அந்த ரோட்ல நம்ம பேப்லோ எஸ்கோபாருடைய ஏரோப்ளைன் வந்து லேண்ட் ஆகுது. நார்மல் பிளைட் மாதிரிலாம் கிடையாது, அது ஒரு மீடியமான சைஸ். அந்த பிளைட் ஃபுல்லாவே இருக்கிறது சரக்கு தான். இந்த மாதிரி இந்த இடத்துல பேப்லோடைய பிளைட் லேண்ட் ஆக போகுது அப்படின்ற விஷயம் அமெரிக்கால இருக்கிற இந்த போதை பொருள் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லாருமே ஒன்னா அவங்களுடைய கார்ல அந்த ஹைவேல வருவாங்க. கரெக்டா அவங்க ஒரு மார்ஜினுக்கு மேல தாண்டி போன உடனே குறுக்க ஒரு ட்ரக்க வந்து பின்னாடி யாரும் வராத மாதிரி லாக் பண்ணிடும். இப்ப அந்த பிளைட் லேண்ட் ஆயிடுச்சா, அமெரிக்கால இருக்கிற போதை பொருள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அந்த டிராபிக் ஜாம்ல மாட்டாம முன்னாடி வந்திருப்பாங்க. அவங்க வேகமா பிளைட் கிட்ட ஓடி போய் அவங்க பேப்லோ கிட்ட எந்த அளவுக்கு போதை பொருள் ஆர்டர் போட்டாங்களோ அத்தனை பண்டில தூக்கிக்கிட்டு திருச்சிக்கிட்டு ஓடுவாங்க காருக்கு. சரக்கும் கிடைச்சிருச்சு. கார்ல அங்க இருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆவாங்க. அந்த ஏரோப்ளைன்ல இருந்த எல்லா சரக்கும் காலி ஆனதுக்கு அப்புறம் ஏரோப்ளைன் அங்கேயே விட்டுட்டு வேற ஒரு கார்ல ஏறி பேப்லோடைய ஆளுங்களும் போயிடுவாங்க. நீங்க கேட்கலாம், சரக்க விற்கிறன்ற பேர்ல ஏரோப்ளைன் அப்படியே விட்டு போயிட்டாங்க, அந்த பணம் லாஸ் தானே அப்படின்னு நினைச்சா, நம்ம பேப்லோ பொறுத்த வரைக்கும் இந்த ஏரோப்ளைன் வாங்குற காசு எல்லாமே ஏதோ பருப்பி வாங்குற மாதிரி அந்த அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்கு. அதெல்லாம் சப்ப மேட்ரு. பேப்லோனால பாதிக்கப்படுத்து யாருன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ் தான். ஏன்னா அமெரிக்கால சுத்திக்கிட்டு இருக்கிற போதை பொருள்ல 80% கொலம்பியால இருந்து தான் வருது. எல்லாமே நம்ம பேப்லோட சரக்கு தான். அதை தடுக்க இவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல சுத்தமா. பேப்லோவை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஒரு போலீஸ் ஆபீசர் இந்த கேஸை எடுத்துக்கிறாரு. இந்த நேரத்துல தான் பேப்லோவும் ஒரு மாஸ்டர் பிளான போடுறாரு. நம்ம இப்ப போதை பொருளை வித்துக்கிட்டு இருக்கோம், இதனால நமக்கு நிறைய பணம் கிடைக்குது. அந்த பணம் மூலியமா அரசியல்வாதிகளையும் நம்ம விலைக்கு வாங்குறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அந்த அரசியல்வாதிகள் நம்மள காலை வரி விட்டுருவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு அரசியல்வாதியா ஆகணும். என்ன சொல்ல போனா அந்த கொலம்பியாவுடைய ஹையர் பொசிஷன்ஸ்ல நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு பேப்லோ ஒரு பிளான போடுறாரு. ஆல்ரெடி இவரு ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறாரு. அவங்களுக்கு சர்ச், பிளே கிரவுண்ட்னு எல்லாத்தையும் கட்டி கொடுத்து அந்த ஏழை மக்கள் எல்லாருக்குமே நம்ம பேப்லோவை ஆல்ரெடி பிடிச்சிருக்கு. பட் ஆனா அரசியல்ல ஒரு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னா கொலம்பியா ஃபுல்லா இவரோட புகழ் போகணும். அரசியல்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றதுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஆனா சினிமால நடிக்கிறவங்க, கதை எழுதுறவங்க, எண்ணெய் வித்தவரு, டீ வித்தவரு, இவங்கெல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதியா ஆகும்பொழுது போதை பொருள் வித்த நம்மளால ஆக முடியாதான்னு பணத்தை கொடுத்து ஒரு அரசியல்வாதியா ஆகிற பிளானுக்குள்ளயும் இறங்குறாரு. இவருக்கு முழுசா சப்போர்ட்டா இருக்கிறது நம்ம வர்ஜினியா தான், அவங்க ரிப்போர்ட்டரு. நம்ம ஆளை பத்தி நிறைய ஆர்டிக்கல் எல்லாம் போடுறாங்க. அதோட அவங்களுக்கு ஓனா ஒரு ஷோ இருக்கு. அந்த ஷோலையும் நம்ம பேப்லோவை அப்படியே உயர்ந்த மனிதர் மாதிரி காட்டுறாங்க. இது இல்லாம பேப்லோவும் மக்கள் முன்னாடி மைக்க பிடிச்சி வீர வசனம் பேச அங்க இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சு போய் இவரோட பிளானும் பக்காவா ஒர்க் அவுட் ஆகி இவரு மினிஸ்டராவும் ஆகுறாரு. கொலம்பியால இருக்கிற புக்கோட்டான்ற இடத்துல ஜூலை 20, 1982 வருஷம் மினிஸ்டர்ஸ்க்கான மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துக்கு நம்ம பேப்லோ வராரு. ஆனா ஆள் வந்து கோட் சூட் போட்டு இருந்தாலும் அப்படியே நக்கலா வராரு. டைலாம் கட்டல. அங்க இருக்கிறவங்க சார் டை கட்டினாதான் உள்ள விடுவோம் அப்படின்ற மாதிரி ஓவரா பேச, இந்த வார்த்தைய மட்டும் அவனை என் ஏரியால பேசி இருந்தனா உன் தலை தனியா கரண்டி வந்திருக்கும். ஆனா இப்ப நான் அரசியல்வாதி வர ஆயிட்டேன், சுத்தி ஆளுங்க இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு பேப்லோ செம்மையா கடுப்பாகுறாரு. உடனே சுத்தி இருந்தவங்க சார் எங்களோட டையை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு எல்லாரும் டையை கொடுக்குறாங்க. அதுல இருந்து ஒரு டையை மாறிட்டு நம்ம ஆளு உள்ள போறாரு. இப்ப பேப்லோ ஒரு மினிஸ்டரா ஆனதுனால
இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் ஒரு மேல கை வைக்க முடியாது. ஆனா இருந்தாலும் ட்ரை பண்ணா இவரை அரெஸ்ட் பண்ணிடலாம். கை வைக்கவே முடியாத ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கொலம்பியாவுடைய பிரதமர் ஆகணும் அப்படின்னு இவர் ஒரு பிளான போடுறாரு. ஆனா இந்த விஷயம் நடக்க இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். இது எப்படியோ இப்ப நம்ம மினிஸ்டர் நம்ம மேல கை வைக்க எல்லாரும் யோசிப்பாங்க. நம்ம மினிஸ்டர் ஆக முக்காவாசி ரீசன் யாருன்னா ஊரு ஃபுல்லா நம்மள பரப்பி கொண்டு போன வர்ஜீனியா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவரு வர்ஜீனியாவுடைய சூட்கேஸ்ல பணமா அள்ளி அள்ளி வைக்கிறாருங்க. இவங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பணம். இது பார்த்தாதுன்னு கழுத்துல ஒரு டைமண்ட் நெக்லஸ் வர போட்டு விடுறாரு. ஆமா, ஸ்டார்டிங்ல பேப்லோவுக்கு அவரோட ஃபேமிலி தான் எல்லாம் நான் சொல்லிருந்தேன்ல. ஆமா, ஃபேமிலி தான் எல்லாமே. இவர் யார் யாரெல்லாம் பாக்குறாரோ எல்லாரும் அவரோட ஃபேமிலி. சோ எல்லாருமே அவருக்கு முக்கியம் தான். சோ பேப்லோ நமக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாரு, இவ்வளவு பொருள் வாங்கி தராருன்னு வர்ஜீனியாவுக்கு பேப்லோவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இந்த நேரத்துல பேப்லோவை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் சோ பேப்லோ கூட க்ளோஸா இருக்கிற யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி அவங்க மூலியமா ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி பேப்லோவை அரெஸ்ட் பண்ண முடியும். சோ அதுக்காக இந்த போலீஸ் ஆபீசர் நம்ம வர்ஜீனியாவை மீட் பண்றாரு. ஏன்னா வர்ஜீனியா ஒரு ரிப்போர்ட்டர், அடிக்கடி அவங்க பேப்லோ பத்தின நியூஸ் எல்லாம் போடுறாங்க. சோ பேப்லோவும் இவங்களுக்கு க்ளோஸ் அப்படின்னு இந்த போலீஸ்க்கு தெரியும். சோ அதனால இந்த போலீஸ் வர்ஜீனியா கிட்ட இங்க பாருங்க, அமெரிக்கால இருக்கிற போதை பொருள்ல 80% கொலம்பியால இருந்து தான் வருது. சோ கொலம்பியால இருந்து தான் யாரோ இந்த போதை பொருள் எல்லாம் அனுப்புறாங்க. அதோட நீங்க ரிப்போர்ட்டர் வர்ஜீனியா தானே, உங்களுக்கு பேப்லோவை நல்லாவே தெரியும்ல. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரரு. சரி, இந்த பணம் அவருக்கு எப்படி வந்தது, அவர் என்ன பிசினஸ் பண்றாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஓ அவர் பண்ற பிசினஸ்லாம் உங்களுக்கு தெரியாதா? அமெரிக்காலேயே நிறைய பேருக்கு அவர் பண்ற பிசினஸ் தெரியும். தெரிஞ்சிருந்தும் யாரும் பேசாம ஏன் இருக்காங்க? ஏன்னா பேப்லோடைய செல்வாக்கு அப்படி. அவனால இங்க மட்டும் கிடையாது, உங்க ஊர்ல இருக்கிற அரசியல்வாதியை கூட விலைக்கு வாங்க முடியும். இன்னும் பேப்லோவை பத்தி எதுவும் சொல்லாம சப்போர்ட்டா பேசிட்டு போறாங்க. ஆனா அந்த போலீஸ் வந்து எப்படியாவது இந்த வர்ஜீனியா மூலியமா பேப்லோவை நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்னு அவருக்கு தோணுது. இந்த நேரத்துல நம்ம பேப்லோ மினிஸ்டர் மீட்டிங்ல இருக்காரு. அங்க இருக்கிற எந்த ஒரு மினிஸ்டர்ஸ்க்கும் பேப்லோ சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா இவர் வந்து ரொம்ப கெட்டவர், போதை பொருளை விற்கிறாரு. அதெல்லாம் கிடையாது காரணம். பேப்லோ கிட்ட நிறைய பணம் இருக்கு. இப்படியே போச்சுன்னா பேப்லோ கண்டிப்பா பிரசிடென்ட் ஆயிடுவாரு. கொலம்பியால தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறிடுவாருன்றதுனால உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா அரசியல் பண்ணி நம்ம பேப்லோவை எப்படியாவது அரசியலுக்கே வராத மாதிரி பண்ணணும்ன்றதுதான் அவங்க பிளான். சோ அதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஈஸி. நம்ம பேப்லோ பண்ணிக்கிட்டு இருக்காருல போதை பொருள் பிசினஸ், அதை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோ இந்த மாதிரி போதை பொருள் பிசினஸ் பண்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆளை நம்ம மினிஸ்டரா வச்சிருந்தோம் அப்படின்னா இது நம்ம அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேரு அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ பேப்லோவுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு. எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலும் அவ்வளவு பணம் வர வாய்ப்பே இல்ல. சோ நம்மள இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு வந்துட்டாங்களேன்னு பேப்லோ செம்ம கடுப்புல அங்க இருந்து போறாரு. ஆனா எது என்னவோ பேப்லோவுக்கு ஒரு பிளான் இருக்கு. என்னவா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளுக்கு அதிக பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க நம்ம கிட்ட தான் வாழாடிக்கிட்டு சுத்துவாங்கன்னு எல்லாருக்கும் பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வர்ஜீனியா இருக்காங்கல்ல, அவங்க தான் ரிப்போர்ட்டர் ஆச்சே. நாளைக்கு வரப்போற நியூஸ் பேப்பருடைய ஹெட்லைன் அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க பேப்லோ கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு வர நியூஸ் பேப்பருடைய ஹெட்லைன்ல என்ன இருக்குன்னா பேப்லோ எஸ்கோபார் ஒரு போதை பொருள் பிசினஸ் பண்றவரு அப்படின்னு இருக்கு. சோ உங்க பேரை மொத்தமா டேமேஜ் பண்ண போறாங்க. சோ இந்த மாதிரி நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களால யோசிக்க கூட முடியாது. ஆனா பேப்லோ என்ன பண்றாருன்னா போன் எடுத்து அவரோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இங்க பாருங்கடா, நாளைக்கு வரப்போற நியூஸ் பேப்பர் காலங்காத்தாலேயே நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இறங்கிடும். அந்த நியூஸ் பேப்பர் ஒண்ணு கூட கடைக்கு போக கூடாது, அவன் வீட்டுக்கும் போக கூடாது, எல்லாத்தையும் நீங்க வாங்குறீங்க. ஒரு நியூஸ் பேப்பர் என்ன 5 ரூபாய் இருக்குமா? நான் உங்களுக்கு 500 ரூபாய் தரண்டா, எல்லா நியூஸ் பேப்பரையும் கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல பேப்லோட ஆளுங்களாம் செம்ம ஜாலியாகி பேப்பர்லாம் பிரிண்ட் ஆகி சுட சுட வந்து இறங்குது டெலிவரிக்காக. அது எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க உசார் பண்றாங்க. சோ பேப்லோவும் சொன்ன மாதிரியே ஒரு நியூஸ் பேப்பருக்கு 500 ரூபான்னு எவ்வளவு பேப்பர்ஸ் அவங்க ஆளுங்க எடுத்தாங்களோ அதுக்கான பணத்தையும் கொடுத்துடுறாரு. அந்த அளவுக்கு பேப்லோ நேர்மையானவர். சோ எது என்னவோ மக்கள் கிட்ட நம்ம பேப்லோவை பத்தி நெகட்டிவா அவ்வளவா போகாம இருக்கு. சோ இதோட பேப்லோ விட்டுருவாருன்னு பார்த்தா அது எப்படி விட முடியும்? என்ன பத்தி தப்பா அந்த பார்லிமெண்ட்ல பேசின மினிஸ்டர் அந்த ஆள் சொல்றத கேட்டுட்டு பேப்பர்ல என்ன பத்தி தப்பா போட்ட நியூஸ் பேப்பருடைய ஆத்தர், இவங்க எல்லாரையும் நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பேப்லோ ஒரு கேங் கிட்ட போறாரு. இந்த கேங்க ஸ்கிராச்ல இருந்து உருவாக்குனதே நம்ம பேப்லோ தான். எல்லாருமே தம்மா துண்டு சின்ன பசங்க. ஆனா அவங்களுக்கு செம்மையா ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த கேங் கிடையாது. கொலம்பியால இருக்கிற இல்லீகலான எல்லா கேங்குமே நம்ம பேப்லோ பார்த்து பயப்படுவாங்க. பேப்லோ சொல்றத கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேப்லோ கிட்ட பணம் இருக்கு. சோ பைக்ல பின்னாடி உட்காந்துக்கிட்டு கன்னாலேயே கரெக்டா டார்கெட்டை ஷூட் பண்ற மாதிரி பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை லைவா இப்ப பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேப்லோ பத்தி தப்பா பேசின மினிஸ்டரு அந்த நியூஸ் கம்பெனிக்காரனு எல்லாரையுமே ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. சோ அந்த மினிஸ்டர் இறந்த உடனேயுமே கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது இதை பண்ணது பேப்லோ தான் அப்படின்னு. சோ பேப்லோவும் இதை உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதனால கவர்மெண்ட்டுடைய ஒரு அபிஷியல்ஸ் கிட்ட பேசி, எனக்கு தேவைன்னா கொலம்பியாவுடைய உயர் பதவி மட்டும் தான், என் மேல எவனும் கையை வைக்க கூடாது, அதுதான் என்னோட டார்கெட். சோ இந்த இடத்துக்கு வரணும்னு தான் நான் இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன். அதை தடுக்க நினைச்சவங்கள நான் போட்டு தள்ளிட்டேன். அதையும் மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கியா, உங்க கவர்மெண்ட்டையே மொத்தமா அழிச்சிட்டு என்னோட கவர்மெண்ட்டை நான் உருவாக்குவேன் இப்படின்னு பேப்லோ மிரட்ட. இப்பதான் கவர்மெண்ட்டுக்கு புரிய வருது நம்ம பேப்லோவை ரொம்ப விட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லி. சோ வேற வழியே இல்ல, பேப்லோவை
உடனே தடுத்தே ஆகணும், இல்லனா நம்ம எல்லாரையும் காலி பண்ணிட்டு அந்த பேப்லோவே ஒரு புது கவர்மெண்ட்டையே உருவாக்கிடுவோம் அப்படின்னு பயந்து போய் பேப்லோவை தேடப்படும் குற்றவாளியா அறிவிக்கிறாங்க. அதோட பேப்லோவை உயிரோடவோ பணமாவோ யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு $1000 மில்லியன் பணம் தரன்னு கவர்மெண்ட் ஒரு ரிவார்டையும் கொடுக்குது. இந்த விஷயம் பேப்லோவுக்கும் புரிய வருது. அவ்வளவுதான், இதுக்கு மேல அமைதியா இருந்தா வேலைக்கே ஆகாது, நம்மள வேட்டையாட அவங்க ரெடி ஆயிட்டானுங்க, நம்மளும் பதிலுக்கு வேட்டையாடணும்னு கொலம்பியா ஃபுல்லா இருக்கிற அவரோட கேங்கு கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த கவர்மெண்ட்டை மொத்தமா நம்ம அழிச்சே ஆகணும், கவர்மெண்ட்ல வேலை செய்யற போலீஸ், பெரிய பெரிய ஆளுங்க, அரசியல்வாதிங்க எல்லாரையுமே நீங்க கொல்லணும், நீங்க கொல்றவங்களுடைய பதவிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நான் பணம் தருவேன்னு சொல்ல பேப்லோ சொன்னா செய்வார்ல, ஒரு நியூஸ் பேப்பருக்கு அவ்வளவு காசு தராருன்னா அப்ப நம்ம ஆளுங்களை போட்டு தள்ளட்டுனா எவ்வளவு காசு தருவாருன்னு எல்லா கேங் ஆளுங்களும் ஒரு போலீஸ பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பயந்து ஓடுவாங்க. ஆனா இப்போ அவங்கள ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க, ஏன்னா பணம் கிடைக்கும். இப்படியே அந்த இடமே கலவரமாகுது பேப்லோவுடைய கேங்குக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அறையில. இந்த பிரச்சனைகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது பேப்லோ வர்ஜீனியாவை மீட் பண்றாரு. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு, என்ன பிடிக்கணும்னா எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா தான் என்ன பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. உன்னையும் போலீஸ் டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால உன்னை நீ பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த கன்னை வச்சுக்கோன்னு ஒரு கன்னை கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே வர்ஜீனியா ரொம்ப பயப்படுறாங்க. இவ்வளவு நாள் எல்லாமே நல்லா போச்சு, இப்ப நான் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட அவங்க ரிப்போர்ட்டர் தானே, நம்ம பேப்லோடைய கேங்லாம் கவர்மெண்ட் ஆளுங்களை ஷூட் பண்ணி சாகடிக்கிற எல்லா நியூஸையும் அவங்க படிக்கிறாங்க. இவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகிட்டே போகுது. அதோட அவங்க ஒர்க் பண்ற அந்த டிவி கம்பெனியும் நம்ம வர்ஜீனியாவை வேலையை விட்டு தூக்குறாங்க. சரி, என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத, உனக்கும் பேப்லோவுக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப பேப்லோவை உயிரோட எவ்வளவு பணமாவோ பிடிச்சு கொடுத்தா கவர்மெண்ட் அவ்வளவு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பேப்லோ இப்ப கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். இதனால பேப்லோ மேல எல்லாருக்கும் விருப்பம் வருது. அந்த விருப்பம் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஓ மேல காட்ட வருவாங்க. ஆனா ஓ மேல காட்டினாலும் பரவாயில்ல, நீ எங்க டிவி கம்பெனில வேலை செய்யற, எங்க கம்பெனி அடிச்சு உடச்சிட்டா, எங்களோட பாதுகாப்புக்காக தான் உன்னைய வேலையை விட்டு தூக்குறோம் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. வர்ஜீனியாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி நடந்து வரும்பொழுது அங்க அந்த போலீஸ் இருக்காரு. அவரு திரும்ப வர்ஜீனியாவை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, நான் உங்ககிட்ட கேட்கறது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான், அந்த பேப்லோ எங்க இருக்கானு மட்டும் சொல்லுங்க, பேப்லோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாருமே அடங்கிடுவானுங்க. வர்ஜீனியாவும் யோசிக்கிறாங்க, பேப்லோனால இப்ப நம்ம வேலையும் போச்சு, லைஃப் அதுக்கப்புறம் இப்படிதான் போக போகுதுன்னு. பேப்லோ பத்தி அவங்களும் சொல்லலாம்னு வரும்பொழுது வெளியே ஒரு கார் நிக்குது, அதுல பேப்லோடைய ஆளுங்க இருக்காங்க. இதை வர்ஜீனியாவும் பாத்துடுறாங்க. நம்ம ஏதாவது சொல்லிட்டா வெளியே இருக்கிற ஆளுங்க நம்மள போட்டு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் இவங்க எதுவும் சொல்லாம வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க நேரா பேப்லோவுக்கு கால் பண்ணி, உன்னால என்னோட டிவி ரிப்போர்ட்டர் வேலையே போயிடுச்சு, அதோட உன் ஆளுங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் உன் பாதுகாப்புக்காக தான், எனக்கு ஒன்னும் உன்னோட பாதுகாப்பு தேவையில்லை, ஏன் தேவையில்லை, அப்பதான் என்ன பத்தி அந்த போலீஸ் கிட்ட சொல்ல முடியுமா. இதை கேட்ட வர்ஜீனியா ஷாக் ஆகுறாங்க. எங்க பாரு, நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், மாவுல என்ன ஏதாவது கோத்து விடணும் நினைச்சேன்னு வச்சுக்கியா உன்னை தேடி வந்து கழுத்து அறுத்து போட்டுருவான் அப்படின்னு மிரட்டுறாரு. இவங்களும் போன் எல்லாம் அடிச்சு போட்டு உடைக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசுற எல்லாத்தையுமே போலீஸ் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பேப்லோவை பிடிக்க ஒரே வழி நம்ம வர்ஜீனியா தான். வர்ஜீனியாவை எப்படியாவது பேப்லோவுக்கு எதிராக நம்ம திருப்பணும்ன்றதுக்காக தான் இவங்க பிளான் போட்டு வேலையை விட்டு தூக்க வச்சிருப்பாங்க. அதோட எப்படியா இருந்தாலும் வர்ஜீனியா பேப்லோ கிட்ட கால் மூலியமா பேசுவா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அதே மாதிரி அவங்க பேச இவங்களும் காலை ட்ராக் பண்ணிடுறாங்க. பேப்லோ இருக்கிற லொகேஷனை தேடி போறாங்க. ஒரு பெரிய காடு. ஆக்சுவலா அந்த டைம்லலாம் எல்லாருமே லேண்ட்லைன் போனை தான் யூஸ் பண்ணுவாங்களே. லேண்ட்லைன் போனை வந்து ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, எக்ஸாக்டான லொகேஷனே கிடைச்சிடும். சோ அந்த லொகேஷனுக்கு போலீஸ்லாம் பெரிய ஹெலிகாப்டர்ல போறாங்க, மிஷின் கன்லாம் வச்சிருக்காங்க ஆளுங்க. இப்படி போலீஸ் வர விஷயம் எதுவும் தெரியாம பேப்லோவும் அவருடைய ஆளுங்களும் ஜாலியா இருக்காங்க. அப்பதான் தூரத்துல இருந்து கேட்கிற ஹெலிகாப்டருடைய சவுண்ட் கேக்குது. அதை கேட்ட உடனே ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு பேப்லோ தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. ஆளு ஷேம் பப்பி ஷேமா ட்ரெஸ்ஸே போடாம இல்ல ஒரு கன் எடுத்துக்கிட்டு ஓடுறாரு. சோ அதே மாதிரி போலீஸோட ஹெலிகாப்டரும் வருது. பேப்லோடைய ஆளுங்களாம் அவங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பிஸ்டல் கன்னெல்லாம் வச்சு ஷூட் பண்றாங்க. ஆனா மேல இருக்கிறவங்க பெரிய பெரிய மிஷின் கன்னை வச்சு படபடபடன்னு அடிச்சு எல்லாரையுமே செதற விடுறாங்க. இந்த போலீஸ் மட்டும் ஹெலிகாப்டரை லேண்ட் பண்ணி அந்த ஆளுங்களாம் கீழே இறங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான், பேப்லோவால தப்பிக்கவே முடியாது. அந்த ஸ்பாட்லயே பேப்லோ ஒரு பிளான போட்டு மேல ஹெலிகாப்டர் பறந்துகிட்டு இருக்கு. இவர் இருக்கிற இடத்துல நிறைய புறாவை வளர்க்குறாங்க ஒரு பெரிய கூண்டுல. அந்த கூண்டு எல்லாத்தையும் திறந்து விட புறாக்கெல்லாம் மேல பறந்து போகுது. ஹெலிகாப்டருடைய அந்த பிளேடு சுத்துதுல, அதுல போயிட்டு மாட்டி ஹெலிகாப்டர் அதோட கண்ட்ரோல மிஸ் பண்ணி போய் சொருகி அங்க இருக்கிற எல்லா போலீஸும் இறந்து போறாங்க. இந்த விஷயம் கொலம்பியா ஃபுல்லா பரவுது. போலீஸ் பேப்லோடைய இடத்துக்கே போயிட்டாங்க, பேப்லோவையும் சாகடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போகுது. ஒரு FM ரேடியோல அதை பத்தி ஒரு ஆங்கர் பேசிக்கிட்டு வர இருக்காரு. பேப்லோ காலி, அவரோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு போன் கால் வருது. பார்த்தா அதுல பேப்லோ பேசுறாரு. நான் செத்து போயிட்டேன்னு சொன்னது எவன்டா, என்னெல்லாம் சாகடிக்க
யாராலையும் முடியாது. உடனே ஆங்கரும், என்னப்பா உருட்டிக்கிட்டு இருக்கீங்க, பாப்லோ எஸ்கோபார் இறந்து போயிட்டாரு, நீங்க பாப்லோ எஸ்கோபார் மாதிரியே பேச ட்ரை பண்றீங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓ அப்படியா, அப்ப நான் உண்மையான பாப்லோ எஸ்கோபார் இல்ல. ஆமா இல்ல, நிரூபிக்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு. உடனே நம்ம பாப்லோவும் அந்த போன் கால்லயே என்ன ஆதாரமா கேக்குற, என்ன பண்ணா ஒத்துப்ப சொல்லு. இன்னைக்கு நைட்டே உன் வீட்டுக்குள்ள புகுந்து உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை காலி பண்ணணுமா, இல்ல நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அந்த பில்டிங், அதுக்கு பாம்பு வச்சு காலி பண்ணட்டுமா அப்படின்னா ஒரு பேச ஆங்கரே பயந்து போறாரு. அதோட சும்மா பிராந்ததாக கால் பண்றவங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னா இது பாப்லோ எஸ்கோபார்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. சோ கொலம்பியன் கவர்மெண்ட் பாப்லோ பிடிக்கிறத விடவே அமெரிக்கன் கவர்மெண்ட் எப்படியாவது பாப்லோ பிடிக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. சோ அதுக்காக பாப்லோவுக்கு யார் யாரெல்லாம் பிடிக்கும் அந்த ஏழை மக்கள் அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரியே கவர்மெண்டே பண்ணுது. அப்புறம் ஊருக்குள்ள திடீர்னு ஒரு பாம்பு அடிக்குது, கேட்டா பாப்லோ தான் போட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் பொய்யா நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எந்த மக்கள்லாம் நம்மள நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க முன்னாடி இவங்க நம்மள கெட்டவனாக்க ட்ரை பண்றாங்கன்னு பாப்லோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. சரண்டராக ரெடி ஆகுறாரு. ஆனா உலகத்திலேயே இவரு மாதிரி வேற யாரும் சரண்டராக வாய்ப்பே இல்ல. ஒரு பெரிய ஜெயில் மாதிரி ஒரு செட்டப், அதுலதான் நம்ம பாப்லோ இருக்க போறாரு. பாப்லோ அந்த ஜெயில விட்டு வெளியே வரவே மாட்டாரு. அதோட அந்த ஜெயிலு ஃபுல்லாவே பாப்லோட ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த போலீஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப தூரம் தள்ளிதான் இருக்கணும். அப்புறம் பாப்லோ அவருடைய ஆளுங்களை விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்டுன்னு அப்படி இருக்கு அந்த ஜெயிலு. சோ என்ன சொல்ல போனா அதை ஜெயில்னு கூட சொல்ல முடியாது. பாப்லோ வந்து ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் கணக்கு. சோ அதெல்லாம் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டா நான் சரண்டர் ஆகுறேன், இல்லனா என்ன கண்டே பிடிக்க முடியாதுன்னு அவரு சொல்ல கவர்மெண்ட்டுக்கும் வேற வழி இல்ல. பாப்லோவுக்கு தண்டனை கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, அவன் பிசினஸ் நம்ம தடுத்துட்டா போதும்னே இதுக்கு ஒத்துக்கிறாங்க. சோ பாப்லோவும் அந்த ஜெயிலுக்கு வராரு. மனுஷன் ஜெயில இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்ப ஜாலியா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா கிரவுண்டுக்கு வந்து ஃபுட்பால் விளையாடுறாரு ஜாலியா. மனுஷனால ஓடக்கூட முடியல, ஆனா எது என்னவோ அவரு விளையாடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரோட ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் வந்து பாப்பாங்க. இது ஒரு ஜெயில் மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆவே இல்ல. சோ அப்படியே நம்ம ஆளு ஜாலியா இருக்காரு. பாப்லோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, அப்பா நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கீங்களா, ஏய் இதெல்லாம் பார்த்தா என்ன ஜெயில் மாதிரியா இருக்கு உனக்கு, இல்லப்பா ஆனா தூரத்துல வெளியே நிறைய போலீஸ்லாம் இருக்காங்களே, எங்க பாரு அவங்களாம் போலீஸ் கிடையாது, அவங்களாம் காட்ஸ், அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு என்னோட பாதுகாப்புக்காக அவங்க இருக்காங்க. அப்படியா, ஆனா அம்மா சொன்னாங்க உங்களால இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாதுன்னு. யார் சொன்னது அந்த மாதிரி, உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் அந்த பார்க் பக்கத்துல இருக்குமே, வரி அணியை நானும் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கும் அவ்வளவு சந்தோஷம். பாப்லோ அவரோட பொண்ணை தோல்ல தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போறாரு. பாப்லோட ஒய்ஃபோ நீங்க எங்க போறீங்க, அப்பாவுக்கு ஐஸ்கிரீம் அங்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய்கிட்டே இருக்காரு. அவர் வெளியே வந்துடுறாரு. அங்க இருக்கிற ஒருத்தர் கிட்ட, டேய் கார் சாவியை கொடுறான்னு கார் சாவியை புடுங்கின உடனேயுமே அங்க இருக்கிற காட்ஸ் எல்லாம் நம்ம பாப்லோவை பார்த்து கன்ன பாயிண்ட் பண்ணி நிக்கிறாங்க. இன்னும் அவரு கொஞ்சம் முன்னாடி வந்தா அவரு கூட பொண்ணு இருக்கு பையன் இருக்கு அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே ஷூட் பண்ணி காலி பண்ணுவாங்க. பின்னாடி இருந்து பாப்லோட ஒய்ஃபும் பாப்லோ ப்ளீஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்ல இப்பதான் பாப்லோவுக்கு நம்ம ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கோம் அப்படின்ற விஷயமே புரிய வருது. சோ பாப்லோவும் இந்த ஜெயில விட்டு வெளியே போகாம அங்கேயே இருந்து அவருடைய பிசினஸ் தொடர்ந்து பண்றாரு. வெளியே இவரோட ஆளுங்க பிசினஸ் பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பாப்லோ மேல இருக்கிற பயம் கொஞ்சம் கொஞ்சமா போய் பாப்லோவுக்கு எவ்வளவு பணம் வரும், ஆனா அதெல்லாம் இவங்க அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பணத்தை தான் பாப்லோவுக்கு போய் சேர்ற மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் பாப்லோ பார்க்க அந்த ஜெயிலுக்கு அவங்க வருவாங்க. பாப்லோ கேட்கும் பொழுது ரொம்ப தென்னாவட்டுல பேசுவாங்க, ஏன்னா பாப்லோவால இந்த இடத்த விட்டு வெளியே வர முடியாதுன்னு. கடுப்பான பாப்லோ அவருக்கு துரோகம் பண்ண அவருடைய ஆளுங்களையே அப்படியே ஜெயிலுக்குள்ளேயே வச்சு சாகடிக்கிறாரு. சோ அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கும் தெரிய வந்து அவங்க இன்னும் கடுப்பாக்குறாங்க. இதுக்காக பாப்லோ சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஜெயில நம்ம உருவாக்கணும், பாப்லோ இதுக்கு மேல எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்றதுனாலதான். ஆனா ஜெயிலுக்குள்ளேயே இருந்தவன் இந்த வேலையெல்லாம் பாக்குறானா, இதுக்கு மேல எதுவும் நம்மளால முடியாது, பாப்லோ அதுக்குள்ளதானே இருக்கான், போயிட்டு அவனை பிடிங்க அப்படின்னு சொல்ல மிலிட்டரி ஆளுங்கெல்லாம் ஜெயிலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம பாப்லோவுக்கு தெரியும் எப்படியும் நம்மள பிடிச்சிருவாங்கன்னு, அதனால அவரு அன்னைக்கு நைட்டே எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. சோ மிலிட்டரி ஆளுங்களும் உள்ள வந்து பார்த்தா பாப்லோ இருக்க மாட்டாரு. இப்போ கவர்மெண்ட் இன்னும் பயங்கர கடுப்பாகி பாப்லோ எல்லாம் உயிரெல்லாம் பிடிக்க தேவையே இல்ல, அவ சரண்டரும் ஆக தேவையில்ல, அவனை பார்த்தா பார்த்த இடத்துல சுற்றுங்க அப்படின்னு ஆர்டர் போட எல்லாரும் வெறித்தனமா இருக்காங்க. நம்ம பாப்லோவுக்கும் செல்வாக்கு கொஞ்சம் கம்மி ஆனதுனால மத்த கேங்கும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வேற வழி இல்லாம பாப்லோவும் இப்ப தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், ஏன்னா பாப்லோவுக்கு இப்ப செல்வாக்கு இல்ல. இந்த நேரத்துல பாப்லோவுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளான்னு எப்படி பாப்லோட ஆளுங்க கவர்மெண்ட் ஆளுங்களை போட்டு தள்ள ஆரம்பிச்சாங்களோ, இப்ப கவர்மெண்ட் பாப்லோட ஆளுங்களை பாக்குற இடத்துல ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. இந்த வர்ஜீனியாவுக்கும் பாப்லோவுக்கும் இப்ப பேச்சுவார்த்தை இல்லைனாலும் ஒரு காலகட்டத்துல அவங்க க்ளோஸா தானே இருந்தாங்க. அதனால வர்ஜீனியாவையும் போட்டு தள்ள வராங்க. வர்ஜீனியா ஒரு ஸ்டோர்ல இருக்காங்க, வெளியே அந்த போலீஸ் ஆளுங்களா இருக்காங்க. இவங்களுக்கு தெரியல ஸ்டோரோட கண்ணாடி தான் இருக்கு, போலீஸும் ஷூட் பண்றாங்க. நார்மல் கடையா இருந்தா கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு புல்லட் வர்ஜீனியா உடம்புல இறங்கிருக்கும். ஆனா ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி அந்த கடையில யாரோ திருடி இருக்காங்க. அதனால அந்த கடைக்காரங்க கடைக்கு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி போட்டிருக்காங்க. அந்த போலீஸ் சுடும்பொழுது புல்லட் எதுவும் அந்த பக்கம் போகல, பப்ளிக்கா இவங்க ஷூட் பண்றாங்கல்ல, சோ பப்ளிக் யாரும் பயந்துட போறாங்கன்னு இவ்வளவு அப்புறமா
அப்புறம் பாத்துக்கலான்னு அங்கிருந்து அவங்க போயிடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க உயிர் பழக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளவு பயம். இதுக்கு மேல எதுவும் முடியாதுப்பான்னு வெர்ஜினியா போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறாங்க. அதோட அந்த போலீஸ் கிட்ட பாப்லோ எதுக்கும் ஒத்து வரவே மாட்டான். அவனுக்கு முக்கியமானது அவனோட ஃபேமிலி. சோ ஃபேமிலியை தூக்குங்க, பாப்லோ தன்னால மாட்டுவான்னு சொல்ல போலீஸும் அந்த வேலையில இறங்குறாங்க. இந்த விஷயம் நம்ம பாப்லோவுக்கும் தெரியும். நம்ம ஃபேமிலி நம்ம கூடவே இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் தான். சோ அவங்கள சேஃபா வேற ஒரு இடத்துக்கு அனுப்பணும்னு பாப்லோவோட ஃபேமிலிய அமெரிக்காவுக்கு அனுப்புறாரு. ஆனா போற வழியிலேயே நம்ம அமெரிக்கன் போலீஸ் பிடிச்சிடுறாங்க. பாப்லோட ஃபேமிலிய போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நியூஸ்ல வர அது நம்ம பாப்லோவும் பாக்குறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சோ போலீஸோட பிளான் என்னன்னா பாப்லோடைய ஃபேமிலியை வச்சு அவரை பிடிக்கிறது தான். சோ அவரோட ஃபேமிலிய ஒரு ஹோட்டல் ரூம்ல வைக்கிறாங்க. அந்த ஹோட்டல் ரூம்ல ஒரு போனும் இருக்கு. அவர் போலீஸ்லாம் அங்க இருந்து வந்துடுறாங்க. பார்த்தா பக்கத்து ரூம்லயே எப்படியும் பாப்லோட ஒய்ஃப் பாப்லோவுக்கு கால் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் ட்ரேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ அதே மாதிரியே பாப்லோட ஒய்ஃபும் பாப்லோவுக்கு கால் பண்றாங்க. பாப்லோவும் புரிஞ்சுக்கிறாரு நம்ம ஒய்ஃப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அவகிட்ட இருந்து கால் வருதுன்னா கண்டிப்பா விட்டு தான் கேட்பாங்கன்னு இவரு அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசாம இந்த காலை விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற போலீஸுங்களா, உங்க ஒய்ஃப் உங்க பசங்கன்னு உங்க குடும்பத்துடைய தலையவே நான் வெட்டுவேன். என் ஃபேமிலிக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. என் ஃபேமிலியை விட்டுருங்க, என்கிட்ட மோதுங்க அப்படின்னு இவர் சொல்ல போலீஸும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. இப்ப அவர் போன்ல அவர் ஃபேமிலி கூட பேசினதுனால லொகேஷனை ட்ராக் பண்ணி வேகமா போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் போறாங்க. இந்த நேரத்துல பாப்லோட பொண்ணும் பாப்லோ கால் பண்ண அவரு பேசிக்கிட்டே இருக்காரு. சோ போலீஸும் அவரோட வீட்டுக்குள்ள வராங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு கன்னெல்லாம் லோட் பண்ணி ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அவரு ட்ரை பண்றாரு. சோ அந்த பொண்ணும் பாப்லோ கிட்ட அப்பா ஏன் உங்களை மட்டும் இப்படி தேடுறாங்க, ஏன்னா பாப்பா அப்பா மாதிரி ஒருத்தனை இந்த உலகம் பார்த்ததே இல்ல அப்படின்னா அப்பா நீங்க தான் கிங்க அப்படின்னு பேசிக்கிட்டே சரி நீ அம்மா கூடவே இருன்னு காலை கட் பண்ணிட்டு இவர் ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாரு. போலீஸ் டோருக்கு பின்னாடி இருக்காங்க. பாப்லோவும் டோரை பார்த்த மாதிரியே கன்னை நீட்டிக்கிட்டே ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது டோரை உடைச்சுக்கிட்டு அவங்க ஷூட் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள பாப்லோ ஜன்னல் வழியா அக்ரி குதிச்சிடுறாரு. சோ இவங்களும் ஜன்னல் வழியா போய் பார்த்தா பாப்லோ இறந்து போய் கிடக்குறாரு. எப்படின்னு பார்த்தா பாப்லோ இங்கதான் இருக்காருன்னு லொகேஷனை கண்டுபிடிச்ச உடனே தூரத்துல நிறைய ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் பாப்லோவை ஷூட் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான் பாப்லோ இறந்து போறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. போலீஸ் எல்லாருமே கொண்டாடுறாங்க. நம்ம பாப்லோட ஒய்ஃப் பசங்களா ஒரு ரூம்ல இருக்காங்கல்ல, பக்கத்து ரூம்ல இருந்து எல்லாரும் சந்தோஷமா கத்துற சவுண்ட் கேக்குது. அது எல்லாருமே போலீஸ் தான். அவங்க இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னா அப்ப நம்ம ஹஸ்பண்ட கொன்னுட்டாங்க அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ அந்த போலீஸும் நம்ம வெர்ஜினியாவை பார்த்து எல்லாமே ஒன்னாலதான் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாரு. வெர்ஜினியாவும் அவங்க பண்ண விஷயத்த பத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ இதுக்கு மேல வெர்ஜினியா அந்த ஊர்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து. ஏன்னா பாப்லோ சாகிறதுக்கு இவங்க தான் ஒரு ரீசனு. சோ அதனால வெர்ஜினியாவை அமெரிக்காவுக்கு கொண்டு போறாங்க. இதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்திருப்போம். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஆஸ்பிரின் கொண்டு வாங்கன்னு. ஆனா அமெரிக்கால அது ட்ரக்கா. இதெல்லாம் ட்ரக்னா அப்ப பாப்லோ பண்ணதெல்லாம் என்னன்னு இவங்க சிரிச்சு நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே லவ்விங் பாப்லோன்ற இந்த படம் முடியுது. சோ பாப்லோ போதை பொருள் உலகத்துடைய முடிசூட அரசன். அவரையே குருவி சொல்ற மாதிரி சுட்டுட்டாங்கன்னா அதுக்கு ரீசன் அந்த வெர்ஜினியான்ற ஒரு பொண்ணு தான். அப்படின்னா பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்பன்னு சொல்றதுலாம் உண்மைதான் போலயே. சரி எது என்னவோ இது ரியல் லைஃப் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தேன்ல, இதோ இருக்காரு இவர் தான் உண்மையான பாப்லோ. ஆளு பார்க்க நல்லா மொழு மொழுன்னு இருக்காருல, ஆனா இவரு ரொம்ப ரொம்ப கொடூரமானவரு. அப்புறம் இந்த போட்டோ பாப்லோவும் அவரோட ஒய்ஃபும். பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்கல்ல, ஏன்னா மேரேஜ் ஆகும்போது அந்த பொண்ணுக்கு 15 வயசு தானா. அப்புறம் நம்ம பாப்லோவுக்கு சாக்கர்னா ரொம்ப பிடிக்கும். ஏரியால ஒரு சாக்கர்லாம் விளையாடுவாரு. மேட்ச் நடந்தா கூட ஃபேமிலியோட போயிட்டு பாப்பாரு. அப்புறம் அது பாப்லோ கிட்ட வெர்ஜினியா இன்டர்வியூ எடுக்கிற போட்டோ. அப்ப தெரியாது நம்ம பாப்லோவுக்கு இவதான் நமக்கு யமனா வரப்போறா அப்படின்னு. அப்புறம் பாப்லோ அரசியல்வாதி ஆகி மக்கள் கிட்ட பேசுவார்ல, அந்த டைம்ல எடுத்த போட்டோஸ் தான் இது எல்லாமே. அண்ட் லாஸ்டா இந்த போட்டோ வந்து இந்த போலீஸ் மிலிட்டரி ஆளுங்கலாம் பாப்லோ பிடிக்கிறதுக்காக ரூஃப் மேல போனது. ஏன்னா பாப்லோவை ஷூட் பண்ணி அவர் ரூஃப்ல தான் விழுந்து கிடந்தாரு. சோ இந்த படத்துல என்ன சொல்றாங்கன்னா பாப்லோடைய ஃபுல் பிசினஸ் பத்தி எதுவும் சொல்லாம ஒரு பொண்ணுனால பாப்லோட லைஃப் எப்படி மாறுச்சு அப்படின்ற ஆங்கிள் தான் சொல்லிருப்பாங்களே. ஆனா பாப்லோடைய முழு லைஃபும் வேற லெவல்ல சொன்ன ஒரு சீரிஸ் தான் நார்கோஸ். மொத்தம் 3 சீசன் தரமா எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னமோ பெரிய பாப்லோ எஸ்கோபார் மாதிரி அவர் மாதிரியே நடக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த அளவுக்கு இந்த சீரிஸ் நம்ம தலைக்குள்ள ஏறி உட்காந்துக்கும். சோ டைம் இருந்தா இந்த நார்கோஸையும் நம்ம ட்ரை பண்ணலாம். சோ அவ்வளவுதான் guys. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.